ஹாய் கைஸ், நான் தான் உங்க மிஸ் 90 ஸ்டில் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல போர்வெல் பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு இடத்துல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து போர் தான். போர் போட்டாதான் நம்ம அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க முடியும். அண்ட் தென் அந்த வாட்டருமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சூட்டபிளா இருக்கா இல்லையான்னு நம்ம வாட்டர் டெஸ்ட்மே பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க போர் போடுறதுக்கு முன்னாடி உங்க நியர்பை உங்க ஏரியால உங்க லேண்ட் இருக்க ஏரியால எல்லாருமே என்ன லெவலுக்கு என்ன டெப்த்துக்கு போட்டிருக்காங்க. சில பேர் 100 ஃபீட்க்கு போட்டிருப்பாங்க, சில ஏரியால 200. அது ஏரியா வைஸ் டிஃபர் ஆகுங்க. உங்க ஏரியாவுக்கு எதை போட்டா உங்களுக்கு ஃபியூச்சர்லயுமே இப்ப தண்ணி வரும், மேபி ஒரு 10-20 இயர்ஸ்க்கு அப்புறமே உங்களுக்கு இந்த தண்ணி வந்துட்டே இருக்கணும்னா கொஞ்சம் நீங்க டெப்த் அதிகமா போய்க்கிறது உங்களுக்கு ஒரு சேஃபர் சைடுக்கு நல்லா இருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஏரியாவோட வாட்டர் சோர்ஸ் அண்ட் வாட்டர் லெவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் நல்ல போர்வெல் பர்சனா பார்த்து நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட நீங்க கொடுக்கும் போது நீங்களுமே கூட இருந்து அவங்க போர் போடும் போது கரெக்டா அந்த பைப் எல்லாமே அவங்க பைப்ஸ்க்கு எல்லாம் தனியா சார்ஜ் பண்ணுவாங்க, போர் போடுறதுக்கு ட்ரில் பண்றதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க. பைப்ஸ்லாம் வந்து கரெக்டா சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு போடுறாங்களான்னு அவங்க மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க கண்ணால செக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குமே அந்த ஒரு ஃபீட்டுக்குமே அந்த பைப்புக்கு நிறையவே காஸ்ட் ஆகுங்க. அதனால நீங்க அதெல்லாம் பார்த்து எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போர் போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் போர் போட்டும் போது தண்ணி கம்மியா வந்தா கூட நீங்க அதுக்காக ஃபீல் பண்ண தேவையில்ல. மறுநாள் போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த போர் லெவல்ல ஒரு கயிறுல ஒரு கல் கட்டி நீங்க இறக்குனீங்கன்னா அந்த கயிறுல எவ்வளவு லெவல் வரைக்கும் தண்ணி ஈரப்பட்டிருக்கோ அந்த லெவலை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் தண்ணி நிறைய வந்திருக்கா இல்லையான்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய வீடு சம்பந்தமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.